ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. தமிழக மக்களுக்கு ஒரு புதிய குட் நியூஸ் ஆனது தமிழக அரசு வெளியிட்டிருக்கு. அந்த வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்ட தேர்தலில் எதிர்பாராத பல திருப்பங்கள் நடந்தது. அதில் மெயினாக எதிர்பார்க்காத பல திருப்பங்களில் புதிதாக தாவேகா ஆட்சி அமைத்திருக்கு. ஸோ தாவேகா ஆட்சி அமைத்து ஒரு மாதம் முடிந்த நிலையில் இப்போ வரைக்கும் அதை பற்றிய நிறைய விஷயங்கள் பரவிக்கிட்டே இருக்கிறது அடங்கலை. ஸோ எப்பயுமே அரசியலில் நிறைய நியூஸ் வரும் போகும். ஆனால் இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நியூஸ் வந்திருக்கிறது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு என்று சொல்லலாம். ஏன்னா மற்ற டைம் யாரும் அரசியலில் கண்டுக்காமல் இருப்போம். ஆனால் இப்போ எல்லாருமே அரசியல் மேலே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அரசியலை கண்டுக்க ஆரம்பிச்சிட்டோம். அரசியல் சாக்கடை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்த காலம் போய் அரசியலை இப்போ ஆளக்கூடிய அளவுக்கு எல்லாருமே வந்துட்டோம். ஸோ அதனால் இப்போ இருக்கக்கூடிய அரசு பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வெளியாகி சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டுருக்கு. அப்புறம் இப்போ என்ன நியூஸ் வெளியாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 3 நாட்களில் ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கில் 3000 ரூபாய் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மெகா திட்டமானது வெளியாயிருக்கு. வங்கி கணக்கில் 3000 ரூபாய் வரவு வைக்கப்படுமா? என்னடா சொல்கிற, உண்மையாலுமே சொல்கிறியா அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ விஜயுடைய மெகா திட்டம் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க அந்த திட்டம் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், டெல்லியில் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு நேராக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், கர்நாடகாவில் மூகாம்பிகை கோவிலில் பூஜை செய்தார். வாள் கூட அங்கே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாயாருக்கு வாங்கி கொடுத்துருந்தாரு. அது ஏன், என்ன காரணம் அப்படிங்கிறது கூட ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள், வீடியோ இருக்குது. ஸோ இந்த ஒரு நிலையில் அடுத்த 3 நாட்களில் 3000 ரூபாய் வரவு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய அதிர்வலையை இப்போ ஏற்படுத்தியிருக்கு என்று கூட சொல்லலாம். சரி வாங்க, இதை பற்றிய மெகா திட்டம் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். தமிழகத்தில் அண்மையில் புதிய ஆட்சி அமைத்துள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மற்றும் முதல்வர் சி. ஜோசப் விஜய் தேர்தல் களத்தில் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்ற திட்டமிட்டு வருகிறார். அதில் தற்போது தமிழக மக்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் மிக முக்கியமான அதிரடி அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுகவால் தொடங்கப்பட்ட தமிழகத்தின் பிரதான 3 சமூக நலத்திட்டங்கள் கீழ் தகுதியுள்ள பயணிகளுக்கு அடுத்த 3 முதல் 4 நாட்களுக்கு தலா ரூ. 3000 அவர்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட உள்ளதாக தலைமை செயலக உயர்மட்ட வட்டாரங்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறாங்க. அதாவது மகளிர் உரிமை தொகை, தமிழ் புதல்வர் திட்டம் மற்றும் புதுமை பெண் திட்டம் ஆகிய 3 முக்கிய திட்டங்கள் கீழ் இந்த நிதியுதவி ஒரே தவணையாக பயணிகளுக்கு விடுவிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு முந்தைய அரசின் திட்டங்களை ஆய்வு செய்து அவற்றை மறுசீரமைப்பு செய்யக்கூடிய பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருது. இதன் காரணமாக கடந்த மாதத்தில் இந்த திட்டங்களுக்கான தொகைகள் வழக்கமான தேசியை விட சற்று தாமதமாகவே பயணிகளுக்கு விநியோகிக்கப்பட்டது. இத்தகைய சூழலில் இந்த மாதத்திற்கான தொகையை எவ்வித நிர்வாக தாமதமும் இன்றி தகுதியான பயனாளிகளுடைய கணக்குகளுக்கு உடனே கொண்டு சேர்க்கக்கூடிய நோக்கில் தற்போதைய அதிரடி நடவடிக்கைகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கசிந்திருக்கு. அதோடு தாவேகா அரசு பொறுப்பேற்றவுடன் மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்குவதாக தனது தேர்தல் அறிக்கையில் முக்கிய வாக்குறுதி அளித்திருக்கப்பட்டது. தற்போதைய மாநில நிதிநிலை மேலாண்மை மற்றும் தகுதியான பயனாளர்களை துல்லியமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய பொருட்டு இத்திட்டம் தற்போது மதிப்புமிகு மகளிர் திட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்பட உள்ளது. இதற்காக தீவிரமாக மறுசீரமைப்பு செய்யப்பட்டு வருவது இப்போ வரைக்கும் கசிந்திருக்கு. இதேபோல் அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டம் மற்றும் மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டம் ஆகியவையும் எவ்வித தொய்வும் இன்றி தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடப்படுது. கடந்த மாதமும் நிர்வாகம் மற்றும் சீரமைப்பு பணிகளில் சற்று தாமதமாக கிடைத்த இத்தொகை இந்த முறை தங்கு தடையின்றி நடப்பு வாரத்திற்குள் பயணிகளுடைய வங்கி கணக்கில் நேரடி பண பரிமாற்றம் மூலம் முழுமையாக டெபாசிட் செய்யப்பட உள்ளது. இது முதல்வர் விஜயின் நேரடி பார்வையில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பிடப்படுது. அதாவது முதல்வர் விஜயுடைய நேரடி மேற்பார்வையில் இந்த ஒரு விஷயம் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதில் 3 முக்கிய திட்டங்கள் முழு விவரங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த 3 முக்கிய திட்டங்கள் முழு விவரங்கள் அடுத்தடுத்து என்ன பண்ணப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மகளிருக்கான உரிமை தொகை.
குடும்ப தலைவிகள் பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்ய இத்திட்டத்தின் கீழ் தகுதியான மகளிருக்கு இந்த வாரத்தில் நிதி விடுவிக்கப்படும். அதோடு ஜூன் 22 முதல்வர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு இத்திட்டம் முழுமையாக புதிய வடிவில் மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்பட உள்ள நிலையில் இந்த மாதத்திற்கான விரிவான ரிலீஸ் பெண்களுக்கு பெரும் நிம்மதியை தரும் என்பது இந்த திட்டத்தில் பயணிக்கக்கூடியவங்களுக்கு குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட்டு 2வது புதுமை பெண் திட்டம். அதாவது அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து தற்போது கல்லூரிகளில் உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவிகளுக்கு மாதந்தோறும் வழங்கப்படக்கூடிய நிதியுதவி தொகை தங்கு தடையின்றி மாணவர்கள் தனிப்பட்ட வங்கி கணக்குகளுக்கு சென்றடையும். இது புதுமை பெண் திட்டம் மூலிமா பயனடையக்கூடியவங்களுக்கு இது இப்போ சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹாப்பி நியூஸ். அதுக்கப்புறமா தமிழ் புதல்வன் திட்டம். அதாவது உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுடைய இடைநிலையற்றலை தவிர்க்கவும் உங்களுக்கு கல்வி செலவுக்கு உதவக்கூடிய வகையில் கொண்டு வரப்பட்ட இத்திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான கல்லூரி மாணவர்கள் பயன்பெறாங்க. இவங்களுக்கும் எந்த ஒரு தங்கு தடையின்றி இப்போ டைரெக்டாக பணம் அக்கௌண்ட்டில் ஏற்படும். ஸோ இவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி 3 திட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ பணம் ஏறப்போகுது அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாயிருக்கு. இதோடு புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு மாநிலத்தின் தற்போதைய நிதி நிலவரம் குறித்து விரிவான வெள்ளை அறிக்கை தயாரிக்கக்கூடிய பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருது. பெண்களுக்கு பேருந்துகளில் இலவச பயணம், விவசாய கடன் தள்ளுபடி மற்றும் இளைஞர்களுக்கான வேலையில்லா போன்ற பல்வேறு வாக்குறுதிகளால் அரசுக்கு கூடுதல் நிதி சுமை ஏற்பட்டுள்ள நிலையிலும் அடித்தட்டு மக்களின் கல்வி மற்றும் வாழ்வாதார திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பதில் முதல்வர் விஜய் உறுதியாக உள்ளதாக துறை சார்ந்த அமைச்சர்கள் தகவல்களை தெரிவிக்கிறாங்க. தலைமை செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறையின் கீழ் இத்திட்டங்களை உடனுக்குடனே கண்காணிக்கவும் வங்கி பரிவர்த்தனைகளில் எந்தவித தொய்வும் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்யவும் மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு கடுமையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அடுத்த 3-4 நாட்களில் இந்த 3000 நிதியுதவி பயணிகளுடைய கைகளில் நேரடியாக கிடைக்கப் போவதால் தமிழகம் முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான குடும்பங்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் பெரும் மகிழ்ச்சியில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. தேர்தல் வாக்குறுதிகள் வெறும் காகிதத்தோடு நின்று விடாமல் களத்தில் செயல்பட்டு வருவதை இந்த அறிவிப்பு மீண்டும் நிரூபித்துள்ளதாக நிறைய ரசிகர்களும் தொண்டர்களும் இதுக்கு ஆதரவு தெரிவித்து வராங்க. ஸோ இதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை பற்றிய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் இதில் பயனடைஞ்சிட்ருக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.